ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நாலேஜ் அண்ட் கரிக்குலம் யூனிட் 1ல ரெண்டாவதா ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்க போறோம். ஸோ கொஸ்டின் பாத்தீங்கன்னா அறிவின் பரிமாணங்களையும் அறிவை பெறும் அறிவுசார் செயல்பாட்டின் பரிமாணங்களையும் விவாதிக்க. ஃபர்ஸ்ட் நம்ம அறிவின் பரிமாணங்கள்லாம் என்னென்னு பாத்திரலாம். ஒரு 4 பரிமாணம் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா கருத்துக்களான அறிவு, செகண்ட் பாத்தீங்கன்னா கருத்தாக்க அறிவு, தேர்ட் வந்து செய்முறை அறிவு, ஸோ ஃபோர்த் ஒன் பாத்தீங்கன்னா அறிவாற்றலை அறிந்துணரும் அறிவு. இப்போ அறிவுசார் செயல்பாட்டின் பரிமாணங்கள் பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நினைவிற்கொள்ளுதல், புரிந்து கொள்ளுதல், பயன்படுத்திடல், பகுத்தாய்தல், மதிப்பாய்வு செய்தல், உருவாக்குதல். இந்த 6 தான் பாத்தீங்கன்னா அறிவுசார் செயல்பாட்டின் பரிமாணம். ஓகேங்களா? சோ இப்ப இது ஒன்னொன்னு பத்தியும் நம்ம பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா கருத்துக்களான அறிவு. இவ்வித அறிவு எந்த ஒரு பாடத்துறையிலும் காணப்படும் அடிப்படை அறிவாகும். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பாடத்துறையில இருக்கிற இன்றியமையாத கருதப்படும் கருத்துக்கள், கலை சொற்கள், அடிப்படை கூறுகள், வரையறைகள், இத பத்திலாம் நீங்க வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் வந்து கருத்துக்களான அறிவு அப்படின்னு சொல்றாங்க. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கருத்தாக்க அறிவு. ஒரு பாடத்துறையில் இடம்பெற்றுள்ள கொள்கைகள், கோட்பாடுகள், பொதுமை கருத்துக்கள், வகைப்பாடுகள், படிமங்கள் அல்லது கட்டமைப்புகள் ஆகியவை பற்றிய அறிவே கருத்தாக்க அறிவு எனப்படுகிறது. சோ ஒரு பாடத்துறையில பாத்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட், ஓகேங்களா? சோ அந்த சப்ஜெக்ட்ல பாத்தீங்கன்னா இருக்கிற கொள்கை, கோட்பாடுகளை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க பாத்தீங்களா, அதுதான் வந்து கருத்தாக்க அறிவு. சரியா? அடுத்து செய்முறை அறிவு பத்தி பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட பாடத்துறை அல்லது பாடப்பிரிவில் குறிப்பிட்ட கருத்துக்களை அல்லது தகவல்களை பயன்படுத்தி எவ்வாறு தீர்வு காண்பது என்பது பற்றிய அறிவை செய்முறை அறிவு எனப்படுகிறது. இது நீங்க மோஸ்டா வந்து சயின்ஸ்ல பண்ணிருப்பீங்க. ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும் போது செய்முறை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். கரெக்டுங்களா? செய்முறையை எழுதுவீங்க எப்படி பண்றோம் அப்படின்றத. சோ அதுதான் வந்து செய்முறை அறிவுன்னு சொல்றாங்க. சோ அடுத்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட பாடத்துறையில் ஆய்வு அல்லது விசாரணையை மேற்கொள்ளும் வழிமுறைகள், அவற்றுக்கு தேவைப்படும் திறன்கள், தீர்வு காண்பதற்கான உத்திகள் ஆகியவை பற்றிய அறிவு செய்முறை அறிவில் அடங்கும். சோ இந்த செய்முறை அறிவு பாத்தீங்கன்னா மேக்ஸ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் இது எல்லாத்தையும் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அடுத்து அறிவாற்றலை அறிந்துணரும் அறிவுனா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒருவர் தன்னுடைய அறிவாற்றலை கற்பதில் தான் பயன்படுத்திடும் அறிவுசார் செயல்பாடுகளையும் பற்றிய விழிப்புணர்வை பெற்றிடுதலை அறிவாற்றலை அறிந்துணரும் அறிவு என்கிறோம். இது தான் கற்ற ஒன்றினை பற்றி முன்னும் பின்னும் திரும்ப திரும்ப சிந்தித்து அலசி ஆராயும் ஆழ்ந்த சிந்தனை கொண்ட அறிவாகும். சோ இப்ப இங்க ஒண்ணு படிக்கிறீங்கன்னா அதை அப்படியே விடாம அதை திரும்ப திரும்ப நீங்க படிச்சு அதை நீங்க ரொம்ப அலசி ஆராய்ஞ்சு அது என்ன சொல்ல வருது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க பாத்தீங்களா, அதுதான் வந்து அறிவாற்றலை அறிந்துணரும் அறிவு அப்படின்னு சொல்றாங்க. சோ இதோட வந்து அறிவின் பரிமாணங்கள் முடிஞ்சிருச்சு. இப்ப நம்ம அறிவுசார் செயல்படி பரிமாணங்கள் பத்தி பார்க்கலாம். சோ அறிதிறன் செயல்பாடுல பாத்தீங்கன்னா பெஞ்சமின் அவர்கள் திருத்தமைக்கப்பட்ட கற்றல் குறிக்கோள்கள். சோ அதுதான் அந்த 6. ஃபர்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். நினைவிற்கொள்ளுதல், புரிந்து கொள்ளுதல், பயன்படுத்தல், பகுத்தாய்தல், மதிப்பிடுதல் மற்றும் உருவாக்கிடல். ஓகேங்களா? இது ஒன்னொன்னு பத்தி நம்ம பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா நினைவிற்கொள்ளுதல். நினைவிற்கொள்ளுதல் என்பது நினைவிலிருந்து அறிவை மீட்டறிதல் அல்லது நினைவு கூறல், மீட்டுணர்தல் என்றும் இருவித மனசெயல்களை கொண்டதாகும். சோ நினைவிற்கொள்ளுதல் பேசிக்கலி என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஏற்கனவே படிச்ச ஒன்ன, பார்த்த ஒன்ன நீங்க மறுபடியும் அதை வந்து ரீகால் பண்ணி சொல்றதுதான். அதுதான் வந்து நினைவிற்கொள்ளுதல் அப்படின்னு சொல்றாங்க. பாத்தீங்கன்னா இந்த வரையறையை வந்து நம்ம சொல்றது, இல்ல செய்யுளை படிச்சு சொல்றது, எதனா ஒப்பிக்கிறது, இல்ல ஒரு படத்தை பத்தி நம்ம எதனா சொல்றது. சோ இது எல்லாமே வந்து நினைவிற்கொள்ளுதல்ல அடக்கும். ஓகேவா? அடுத்து புரிந்து கொள்ளுதல். புரிந்து கொள்ளுதல் என்பதில் எழுத்து வடிவிலான அல்லது வரைபட வடிவிலான தகவலில் இருந்து பொருள் கொள்ளுதல் அல்லது பொருள் உரைத்தல், எடுத்துக்காட்டு தருதல், வகைப்படுத்துதல், ஊகித்தறிதல், தொகுத்துரைத்தல், ஒப்பிடல், விளக்குதல் போன்ற பல்வேறு செயல்கள் மூலம் ஒன்றிற்கான பொருளை உருவாக்குதல் இடம்பெறுகிறது. சோ புரிந்து கொள்ளுதல் பொறுத்த வரைக்கும் நீங்க படிக்கிறத நீங்க புரிஞ்சுக்கிறது தான் புரிந்து கொள்ளுதல். ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா பயன்படுத்திடல். கற்றறிந்த கருத்து, விதி, கோட்பாடு அல்லது செய்முறையை குறிப்பிட்ட சூழலில் பயன்படுத்தி தீர்வு காண முயற்சித்தல் பயன்படுத்திடல் என்று அறிதிறன் செயல்பாட்டின் பரிமாணம் ஆகும். சோ பயன்படுத்தல் பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த ஃபார்முலா எங்க தேவைப்படுமோ, எந்த சம்முக்கு அந்த ஃபார்முலா தேவைப்படுமோ அங்க நீங்க யூஸ் பண்றீங்க பாத்தீங்களா, அதுதான் பயன்படுத்தல். நீங்க படிச்சதை எங்க நீங்க கரெக்டா யூஸ் பண்றீங்க அதுதான். நெக்ஸ்ட் வந்து பகுத்தாய்தல். ஒரு பொருள் அல்லது கருத்தினை அதன் பகுதிகளாக பிரித்து
அவை தமக்கிடையே எவ்வாறு தொடர்பு கொண்டுள்ளன என்றோ அல்லது பகுதிகள் இணைந்து எவ்வாறு முழுமை கட்டமைப்பை உருவாக்குகின்றன என்றோ கண்டறிதல் பகுத்தாய்தல் எனப்படும். சோ இதுக்கு சிம்பிளா சொல்ல நீங்க வந்து கெமிஸ்ட்ரியில வந்து நிறைய மூலக்கூறுகள்லாம் படிச்சிருப்பீங்க. சோ அதுதான் நீங்க வந்து ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம் பகுத்தாய்தலுக்கு. சோ அடுத்தது பாத்தீங்கன்னா மதிப்பாய்வு செய்தல். தகுதிப்பாடுகள் அடிப்படையில் ஒரு பொருள், நபர் அல்லது செயல்பாட்டின் தரத்தை கணித்தல் என்பதே மதிப்பாய்வு செய்தல் ஆகும். மதிப்பிடலின் வினை பொருட்களாக கதை, கட்டுரையின் திறனாய்வு அல்லது விமர்சனம், ஒரு பொருளை வாங்கிட பரிந்துரைத்தல், அறிக்கை சமர்ப்பித்தல் ஆகியவை வெளிப்படக்கூடும். திருத்தி அமைக்கப்பட்ட ப்ளூமின் குறிக்கோள்கள் வகைப்பாட்டில் மதிப்பாய்வு செய்தல் என்பது உருவாக்கிடலுக்கு முன்பாக இடம்பெற செய்யப்பட்டுள்ளது. சோ இது என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க ஒரு கட்டுரையை வந்து திறனாய்வு செய்யறதோ இல்லைன்னா எதனா ஒரு பொருள் வாங்குறத பத்தி நீங்க யார்கிட்டயாச்சும் நீங்க இந்த பொருளை வாங்கலாம், இது இந்த மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும், அந்த மாதிரி நீங்க வந்து ஒரு சொல்றீங்க பாத்தீங்கன்னா ஒரு விமர்சனம், இது எல்லாமே வந்து மதிப்பாய்வு செய்தல்ல வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ நெக்ஸ்ட் உருவாக்குதல். கூறுகளை முறையாக ஒன்றிணைத்து ஒத்திசைவுடன் கூடிய அல்லது நன்கு இயங்கக்கூடிய முழுமையான ஒன்றினை வடிவமைத்தல். ஒன்றின் பகுதிகளை மறுசீரமைத்து புதிய வடிவம் அல்லது கட்டமைப்பை உருவாக்கிடல் போன்ற செயல்கள் உருவாக்கிடல் என்னும் அறிதிறன் செயல்பாட்டு பரிமாணத்தில் உள்ளடங்கும். இதில் புதிய கோணத்தில் சிந்தித்தல், திட்டமிடுதல், தோற்றுவித்தல் முதலிய மன செயல்கள் இடம்பெறுகின்றன. சோ உருவாக்கிடலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கிறத ஒண்ணு நீங்க புதுசா வேற ஒரு பரிமாணத்துல நீங்க உருவாக்குறது பேர் தான் வந்து உருவாக்கிடல். இதுக்கு வந்து நீங்க சயின்ஸ்ல கூட நிறைய எக்ஸிபிஷன்லாம் நம்ம டிஃப்ரெண்டா நிறைய பண்ணுவோம் பாத்தீங்களா. சோ அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். சோ அதுக்கு பேர் தான் உருவாக்கிடல். சோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.